ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லக்ஷ்மண். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, பாடி டைட்னஸை போக்கக்கூடிய 4 அற்புதமான உணவுகள். அதை பத்தாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்க்க போறோம். என்னன்னா, பாடி டைட்னஸ்ங்கிறது இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கு இல்லையா? நம்ம எங்கேயாவது ஊருக்கு போயிட்டு வந்தாலும் இல்லை வேலை செய்யும் போது டெய்லி வேலைக்கு போயிட்டு வரும்போது பாடி டைட்னஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாடி டைட்னஸ் வந்து எதனால வருதுன்னா, உடல் சம்பந்தமா வருதுன்னு நம்ம எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது உடல் சம்பந்தமா அது மட்டும் இல்லைங்க, இது மனசு சம்பந்தப்பட்டதும் கூட. பொதுவாக இந்த டைட்னஸ்ங்கிறது ஒரு மைண்ட் சம்பந்தப்பட்டதும் கூட. ஆனால் வந்து உடல் வந்து எப்படின்னா, உழைப்பு அதிகமாக இருக்கும்போது டைட்னஸ் வரதான் செய்யும். அதுக்காக அதுவும் மனசு சம்மந்தப்பட்டது இல்லை, அது உடல் சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அது அதிகமாக சிலவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, எனக்கு டயர்டாக இருக்குன்னு. அது வந்து கண்டிப்பாக உடல் சம்மந்தப்பட்டது இல்லைங்க, அது மனசு சம்மந்தப்பட்டது, அதாவது மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். ஓகேவா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மைண்டு சம்மந்தப்பட்டது ஆனாலும் சரி, உடல் சம்மந்தப்பட்டது ஆனாலும் சரி, அதை எப்படி போக்கலாம், அதுதான் இன்னைக்குள்ள வீடியோவில் முக்கியமாக இது பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, பாடி டைட்னஸ் ஏன் வருதுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பாடி டைட்னஸ் வரதுக்கு காரணம், இப்போ நம்ம உடல் உழைப்பு அதிகமாகும் போது அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து குறையுது ஆட்டோமேட்டிக்காக இல்லையா? இந்த கலோரிஸ் வந்து பேர்னிங் ஆகுது. அப்புறம் வந்து அதனுடைய சத்துக்கள் தேவைப்படும் போது, பாடிக்கு சத்துக்கள் தேவைப்படும் போது தான் நமக்கு வந்து ஒரு டைட்னஸை உண்டாக்குது. அப்போ நம்ம இந்த வகை அப்போ அதை வந்து நிவர்த்தி பண்ணிட்டாலே நமக்கு வந்து இது வந்து டைட்னஸ் போயிடும். ஆனால் இன்னொரு விஷயங்க, சிலவங்க அதிகம் சாப்பிடுவாங்க, நல்ல ஒரு சத்தான ஃபுட்டுகள் சாப்பிடுவாங்க, ஆனாலும் டயர்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இந்த டைட்னஸ் வந்து எதனால வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதை ஈஸியாக நிவர்த்தி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து 4 வகையான ஃபுட்டுகளை பற்றி பார்க்கலாம். 4 வகையான ஃபுட்டில் ஃபர்ஸ்ட் இடத்துல உள்ளது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆம்லான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஆம்லாங்கிறது என்னது, காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம். அது வந்து அதில் என்ன இருக்குன்னா, விட்டமின் சி கூட அயான்ஸும் கூடுதலாக இருக்குங்க. பொதுவாக தெரியும், அயான்ஸ் வந்து இந்த பிளட்ல உள்ள ஹீமோகுளோபினை வந்து இது மசில்ஸ் உட்பட எல்லா பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால வந்து டைட்னஸ் ஈஸியாக போயிடும். ஒரு பகுதியில் பிளட் ஃப்ளோ அதிகம் இருந்தாலே அந்த இடத்துக்கு ஆக்சிஜன் கூடுதலாக கிடைக்கும், பாடி செல்ஸ்லாம் கிடைச்சி அது என்னாகும் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த டைட்னஸ் வந்து போக்கும். ஓகேவா? அப்புறம் செகண்ட் இடத்துல வந்து பேரிச்சம்பழம், டேட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ ஒரு டேட்ஸை பற்றி உங்களுக்கே தெரியும், அது அயன் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அயன் அதிகமாக, இப்போ வந்து ஒரு கீரை மாதிரின்னு எடுத்துக்கலாம், நம்ம கீரையில் அயன் அதிகமாக இருக்க மாதிரி இந்த டேட்ஸ்லையும் அயன்ஸ் வந்து கூடுதலாக இருக்குது. இப்போ இந்த அயான்ஸை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, அது உடனடியாகவே அயான் சத்து பிளட்ல வந்து கலந்துரும். ஓகேவா? அது கலக்கும்போது என்னாகும் அப்படின்னா, உடனே வந்து இந்த ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜனை எல்லா பிளட் மசில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி சேர்க்கும் போது நமக்கு வந்து டைட்னஸ் வந்து உடனே வந்து போயிடும். ஓகேவா? இது வந்து 2வது இடத்துல உள்ள ஃபுட்டு. அப்புறம் 3வது இடத்துல என்னன்னு பார்த்தோம்னா, பீட்ரூட் எப்படி டைட்னஸ் போகுதுன்னா, அதில் நைட்ரஸ் ஆக்சைடுன்னு ஒன்று இருக்குதுங்க. இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து பிளட் ஃப்ளோவில் கலக்கும் போது அது வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து கூட்டுது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய டைட்னஸ் எல்லாம் மாறிடும். இது வந்து 3வது இடத்துல பீட்ரூட் இப்படி வேலை செய்யுது. ஓகேவா? அப்புறம் வந்து 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், கோகனட் என்ற தேங்காய் எப்படிங்க டாக்டர் டைட்னஸை போகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, தேங்காயில் என்ன இருக்குன்னா, மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்னு ஒன்று இருக்கு. நீங்கள் ட்ரைக்ளிசரைட்னா பயப்படாதீங்க, இது கொழுப்பு வகை சேர்ந்தது அப்படி இல்லைங்க, இது மீடியம் செயின். அதாவது இது வந்து பாடிக்கு இது வந்து நல்லது தான், கெட்டது கிடையாது. இது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிரும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ கோகனட்டில் இருக்கக்கூடிய மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது அது வந்து நமக்கு எனர்ஜி கொடுத்து டைட்னஸை உடனடியாக போக்கிறோம். ஓகேவா? அதனால டைட்னஸாக இருக்கும்போது தேங்காய் சாப்பிடு. கோயிலில் தேங்காயெல்லாம் உடைக்கும் போது எல்லாரும் எடுப்பாங்க இல்லையா? அதே மாதிரி அதாவது தேங்காய் அப்படின்னால ஆரோக்கியமாக இருக்குவாங்க, எனர்ஜி கிடைக்கிறதுக்கு வேண்டி. ஓகேவா? இதெல்லாம் அதுக்கு தான். ஸோ அதனால நான் சொன்னது 4 வகையான ஃபுட்டுகளை சாப்பிட்டீங்கன்னா டைட்னஸ் வந்து உடனே மாறிடும். நான் ஏற்கனவே இன்னொரு தடவை சொல்கிறேன், டைட்னஸ் என்பது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட. அதனால நம்ம மைண்ட்ல இருந்து அந்த டைட்னஸை தூக்கி வீசிடுவோம். உடல் சம்மந்தப்பட்ட டைட்னஸ் சின்னதாக வரும்போது இந்த 4 வகையான ஃபுட்டுகளை சாப்பிட்டா அதுவும் போயிடும். அப்போ இன்னும் டைட்னஸே இல்லாமல் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வாழலாம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணீங்கன்னா அவர்களும் வாழ்வார்கள் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், அப்படி வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டைட்னஸ் வந்து காமனா சொசைட்டில எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? எல்லாத்துக்கும் இது பயன்படட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.